ஆப்லர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். நாசர் வணக்கம். ஆப்லர் HD கனடா சேனல் சார்பாக பேசுகிறேன். இப்போ அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குது, மாணவர்கள்கிட்ட இருந்த அந்த பதட்டமான சூழல் இப்போ குறைஞ்சிருக்கா, கலவரம் நிலவரம் எப்படி இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் நம்ம ஆப்லர் HD கனடா சேனலுக்காக உங்களோட கருத்துக்களை வீடியோவாக பதிவிட்டால் நல்லாயிருக்கும். எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உங்களோட பேசினதை பார்த்தோம். இங்கே மாணவர்கள்லாம் காங்கிரஸ் சார்பாக போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதை கண்டித்து நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. எப்படி இருக்குது அந்த பிரச்சனைகள்லான்றத, தனிந்து இருக்கா, அமைதியான சூழல் இருக்கான்றத நம்ம சேனலுக்காக கொஞ்சம் நீங்கள் வீடியோ பதிவு அனுப்பினா நல்லாயிருக்கும். வணக்கம்மா. ஜேஎன்யூவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு அப்புறம் தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள், மற்ற மாணவர்கள், மாணவர் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஏபிவிபியினர் மீது புகார் கொடுத்துருக்கோம். காவல்துறையிலும் புகார் கொடுத்துருக்கோம். ஜேஎன்யூ நிர்வாகத்திடமும் துணைவேந்தரிடமும் புகார் கொடுத்துருக்கோம். மேலும் இந்த தாக்குதல் மீண்டும் மீண்டும் தொடராத வண்ணம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைகளை, ஒரு மாணவர் ஒருங்கிணைவு வேலைகளை எல்லா மாணவர்களும் சேர்ந்து முன்னெடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு பல்கலைக்கழகம் இயங்கிட்டு இருக்கு, நார்மலாக தான் இயங்கிட்டு இருக்கு, வகுப்புகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வன்முறை, இந்த அரசியல் ரீதியான இந்த ஜேஎன்யூவின் ஜனநாயக தளங்கள் மீதான, ஒரு ஜனநாயகத்தின் மீதான, மாணவர்கள் மீதான இந்த வன்முறை, ஏபிவிபியினர் நடத்தும் இந்த வன்முறையை முற்றிலுமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மாணவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்ய போகிறோம், செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த கலவரத்தப்போ உங்கள் தலையில் காயம் ஏற்பட்டதை பார்த்தோம். நீங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தலையில் கட்டு போட்டிருந்தீங்க. இப்போ அந்த காயம் எப்படி இருக்குது, மற்ற மாணவர்களுடைய உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் சேனலுக்காக சொல்லுங்கள். காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4-5 நாள் கட்டு போட்டால் குணமாயிரும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. மற்ற மாணவர்களுக்கு இந்த ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது நடந்தது. மற்ற மாணவர்கள் நம்ம சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழ் மாணவர்கள் எல்லாருமே சந்தித்து பேசணும். இது எப்படி நம்ம வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெளியில் வர்றது, இந்த மாதிரி வன்முறைகள் இனியும் தொடர்ந்து இந்த பல்கலையில் வளாகத்துக்குள்ளே நடக்காமல் இருந்தால் தான் தொடர்ச்சியாக நம்ம மாணவர்கள் வருவதற்கான ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதை நோக்கி எப்படி செல்வது அப்படிங்கிறதுக்கான அந்த உரையாடல்களும் எங்களுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்குது. பார்த்துட்ருக்கோம். நான் உடல்நிலை தேறிட்டு தான் இருக்கேன். மறக்காம ஏப்லர் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.